முருகா, இன்னைக்காவது என் மக மேல எந்த விதமான புகாரும் வராம இருக்கணும். தினசரி புகார் வர்றதும் அதுக்கு நான் பதில் சொல்றதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அம்மா, கவர்ச்சி படம் துணி இல்லாம துணிஞ்சு போஸ் கொடுத்திருக்கா. சின்னையா, சின்னையா, என்னையா? இந்த படத்தை கண்ணனுக்கு தெரியாம எரிச்சிரு. சாம்பலை கூட அவன் கண்ணில காட்டாத. சாம்பலை பார்த்தான் காஃபில கலக்கி குடிச்சிருவான். ஏன்னா ஏக் துஜே கேலிய ஹிந்தி படத்தை அவன் 7-8 தடவை பார்த்திருக்கான். இந்தா. அப்படியா? ஆமா, இந்தா. மூதேவி முண்டா, அதை ஏன்டா நீ பாக்குற? போடா. அப்புறம் நீயும் காப்பில போட்டு கலக்கி குடிக்க ஆரம்பிச்சிருவ. வர வர என் குடும்பம் கலக்கல் குடும்பமாயி போச்சு. ஐயா, பொம்பளை நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன்னை யாரு வேலைக்கு சேர்த்ததே? சின்னமானல் தான் இன்னில இருந்து வேலை செய்ய சொன்னதா மேனேஜர் சொன்னாரு. என் பையனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லைங்க, இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். மூஞ்சிய பாரு, சிரிப்பு வந்து கிடக்கு சிரிப்பு. இந்தா, நீ கொடுத்த காஃபிக்கு துட்டு போவலியா? ஐயா வந்து வந்தாவது பந்தாவது இப்ப நீ போறியா இல்லையா? சிரிப்புன வேண்டி கிடக்கு சிரிப்பு. முதலாளி, உங்க தவப்புதல்வன் வருகிறார். பராக் பராக். மேனேஜர், இது அரமனை இல்ல வீடு. வா கண்ணா வா. கவலை இல்லாத மனிதன், எதிரிகள் ஜாக்கிரதை. விட்டா போதும், பாட்டு புஸ்தகம் வித்துருவீங்களே. ஏங்க அண்ணா, வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. இருந்தாலும் கேக்குறேன், எங்க போறேன்? அப்பா கிட்ட ஒரு மகன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். வெளியில ஒரு பொண்ணை சந்திக்க போறேன். ஒரு முதலாளி கிட்ட மேனேஜர் சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன். அப்பனும் பிள்ளையும் உருப்பட மாட்டீங்க. மேனேஜர் ஜர்ரன்னா மரியாதை. மேனேஜா மேனேஜா. நம்ம கண்ணன் பேர் பேப்பர்ல வந்திருக்கு பாத்தீங்களாடா? அப்படி என்னடா போட்டிருக்கு? பெண்ணிடம் வம்பு செய்த வாலிபர் கண்ணனுக்கு செருப்பால் அடி உதை. நிறுத்துங்கடா, கிண்டலா பண்றீங்க? இங்க எவன்டா யோகியா இருக்கா? டேய் கண்ணன், இந்த யங் ஏஜ்ல அப்படி இப்படி நடந்துக்கலாம் தப்பு இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை நாங்க இந்த உலகத்திலே பார்த்ததில்லடா. ஓகே ஓகே, நான் அயோக்கியம் தான். என்னோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போவாதீங்க. நான் என் வழியில போறேன், உங்க வழியில நீங்க போங்க. குட் பை. இவன் திருந்தவே போறதில்ல. எப்படியோ அவன் நம்மளை விட்டு போனதே நமக்கு நல்லது தாண்டா. ஆனா அவன் சொல்ற, இவனை பெண் பாவ சும்மா விடாதடா. நீ கவலைப்படாத, பெண்களை காப்பாத்துறதா முக்கியம். அந்த மடையங்க கிட்ட நீ பலியாக நான் விட மாட்டேன். மாட்டிக்கிட்டியா? மரியாதையா சொல்றேன், விலகடா. நான் மரியாதையா விலகுனா நீங்க மரியாதையா இவகிட்ட மன்னிப்பு கேப்பீங்கல்ல? இவகிட்ட என்ன பேச்சு?
யுவரானர், இங்கே நிற்கும் கண்ணன் இந்த பெண்ணை காப்பாற்றுவதாக நடித்து பலவந்தமாக கெடுத்திருக்கிறார். மிஸ்டர் கண்ணன், வாட் யூ சே ஃபார் திஸ்? ஐயோ ஜட்ஜையா, இது ரொம்ப அநியாயம், அபாண்டம். யாராவது ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு அப்புறம் கெடுப்பாங்களா? இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு கெடுக்க நினைப்பீங்களா? உங்களுக்கு அந்த மனசு வருமா? சொல்லுங்க சொல்லுங்க ஜட்ஜையா. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கே இந்த நினைப்பு வருதுன்னா பின்ன எப்படிங்க எனக்கு வரும்? எல்லா பெண்களையும் நான் என் கூட பிறந்த சகோதரியாகத்தான் நினைக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவரானர், குற்றவாளி நன்றாகவே நடிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் பொய். நோ, நான் சொல்றது அத்தனை உண்மை. ஐயா ஐயா, உனக்கு யார காணா? தங்கச்சியா, தாரமா, தாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அப்பாடா. என் மகனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க தான் தலைமை தாங்கணும். வர்றேன். வரும்போது கண்ணன் தம்பி கூட்டு வந்துருங்க. இவன் குடும்பமும் பிரிய போகுது. ஏயா, உன் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? ஐயா, நீங்க சொல்றது உனக்கு இப்ப புரியாது. மாலை மரியாதைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வை, நாங்க வர்றோம். போ. நான் வர்றேங்க. பாவி சிரிக்கிறான். சந்தோஷமா இருக்கும் போதே இவன் முகத்தை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கயா. ஐயோ, நம்ம 2 பேரும் அந்த கல்யாணத்துக்கு போறத பையன் கண்ணன் கிட்ட சொல்லி வைக்காத என்ன? முயற்சி பண்றேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அட, நம்ம நரசிம்மனுக்கு கல்யாணம். சாரிடா நரசிம்மா. முதலாளி, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா தான் நான் சமைச்சிருக்கிறேன். என்ன? புதுசா கோழிக்கறி, புதுசா ஆட்டுக்கறி, புதுசா கொண்டத காய்கறி. சபாஷ், என் டேஸ்ட் தெரிஞ்சு சமைக்கலனா நான் உன்னை விரட்டிடுவேனே. முதலாளி, வேலைதான்டா. என் புத்தி வத்தி போச்சு. சோறு போடுறா, வெள்ள வெளியே சலைக்கு போட்ட மாதிரி இருக்கா. பிடிச்சு வைக்கிறாரு. டேய், எனக்கு காரமே பிடிக்காதுன்னு தெரியல. ஏன்டா காரத்தை போட்டேன்? இடியட், ஃபூல், கவுண்டர். உங்க பையன் 3 விதமா கூப்பிடுறாரு. சும்மாரியா? என்ன டேய், சோரம் போன பயணி, உனக்கு என்னடா வேண்டி கிடக்கு காரம்? நீ வீட்டுக்கே ஒரு பாரம். அவருக்கு வேண்டியது தாவரம்னு சொல்லாம விட்டீங்களே. ஆமா, கோவத்துல என்ன இவ்வளவு ரைனிங்? நான் எப்படி வேணாலும் பேசுவேன். பேசுங்க. நீ சும்மாறா. ஏண்டா, அவன் கல்யாணத்துக்கு வந்தா பொண்ணை வாழ்த்திட்டு வருவான், நீ கடத்திக்கிட்டே வந்துட்டியடா. நீ செய்யற தப்புக்கு 4 தலை குனிய வேண்டியிருக்கு. கண்டவன்லாம் என்ன காரி துப்புறான். ஏய், காலை வெட்டி இந்த மாதிரி செஞ்சா. காலை வெட்டி என்னங்க பிரயோஜனம்? காலை ஒடிக்கிறத விட பேசாம அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டுருங்களேன். என் பையனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்க எவையா பொண்ணு கொடுப்பான்? கவலைப்படாதீங்க முதலாளி, நமக்குன்னு இந்தியாவுல ஒரு இளிச்சவாய கிடைக்காமலா போயிடுவான். இழிப்பாங்க. வாயா இழிச்சவா இருளப்பா, எப்படி இருக்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் மரியாதை குறைவெல்லாம் பேசக்கூடாது மாப்பிள. மாப்பிளையா? உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? என் பொண்ணத்தான் உங்களுக்கு கொடுக்கறதா உங்க அப்பா நிச்சயம் பண்ணிருக்காரு. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். உங்க பொண்ண நான் கட்டிக்கணுமா? ஏன் மாப்பிள, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? ஒரு காதுல சத்தம் கேட்காது, இன்னொரு காது சுத்தமா கேட்காது. தலை மட்டும் லேசா என்ன மாதிரி வழுக்க, மத்தபடி ஒரு குறையும் இல்ல மாப்பிள. அப்படியா மாமா? இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நான் வர்றேன் மாப்பிள. இந்த கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும். ஓகே மாப்பிள, சீப்பு இருக்குமா? என்ன சீப்பு சின்னதா இருக்கு? இந்த தலைக்கு இது போதும்.
Hey.